1 வருஷம் ஆகுது. 1 வருஷ காலமாக நம்ம ஊர் பசங்க எங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. வீடு இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க கட்டித்தரேன்னு சொல்லிட்டு இப்போ முன் வந்திருக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு ஏதாவது பார்த்து செஞ்சு விடுங்க, அதுதான் நாங்கள் சொல்ல முடியும். எங்களுக்குன்னு எது வேணால் அந்த பொண்ணு மட்டும் தனியாக நிற்குது. வெற்றி கழகம் தளபதி அவர்கள் ஆணைக்கிணங்க மாநில பொதுச்செயலாளர் அவர்கள் அறிவுறுத்தின்படி மத்திய சென்னை மாவட்டத்தில் இதுவரை ஒரு வீடு நாங்கள் இலவசமாக தளபதியுடைய விலையில்லா வீடு திட்டத்தில் ஒரு வீடு கட்டி கொடுத்துள்ளோம் நம்ம வில்லிவாக்கத்தில். இப்போது 2வது வீடு இது. இந்த 2வது வீடு வந்து ஏன்னால் நம்ம மாநாட்டில் தம்பி வருகை தந்து உள்ள அங்கே இறந்து விட்டார். அதுக்கு தளபதி அவர்கள் நேரில் அழைத்து இவங்களை அழைத்து நிவாரணம் கொடுத்து ஆறுதலும் சொல்லி அனுப்பிச்சி வைத்தார். அவர் வீடுகள் இப்படி இருக்குது என்று சொல்லி எங்ககிட்ட சொன்னாங்க. நாங்கள் பகுதி தலைவர் தம்பி விசு அவர்களை அழைத்து கொண்டு இந்த வீடை பார்த்து இப்போ இந்த வீடை நம்ம கட்டி கொடுக்குறோம். நம்ம மத்திய சென்னை மாவட்டத்திலையும் தளபதி வில்லிவாக்கம் மேற்கு பகுதி தலைமை சார்பாகவும் இந்த வீடு அவர்களுக்கு சிறப்பாக வீடு கட்டி இப்போ பூஜை அந்த சடங்கெல்லாம் சரி பண்ணோம். அதனால் அவர்கள் எங்ககிட்ட என்ன வாக்குறுதி கொடுத்தாங்களோ எங்கள் தளபதி அவர்களும் அவங்க அரவழைத்து அவருக்கு என்ன வருத்தத்தலம் தெரிவித்து நாங்களும் அவர்களுக்கு வீடு கட்டி கொடுக்குறோம். இன்று இது வந்து 10க்கு 20 சைஸு. இப்போ அவங்களுக்கு தேவையானது அந்த அளவு சொல்லியிருக்காங்க. எப்படி கட்டணும் எங்கிட்ட சொல்லிட்டாங்க. அதுக்கேற்றது போல் நாங்கள் கட்டி கொடுப்போம். திறப்புலாவுக்கும் கண்டிப்பாக நீங்கள் அனைவரும் வாங்க, எப்படி கட்டி வந்து பார்ப்பீங்க. ஓகே, நன்றி. அவங்க ஒருத்தங்க தான் இருக்காங்கன்னு சொல்லி ஆமாம் ஆமாம். இப்போ அவங்களுக்கு வேற என்ன மாதிரியான உதவிகள் அவங்களுக்கு என்னென்ன இப்போ அடுத்து என்ன செய்ய போறீங்க? இப்போ அதான் வீடு இருக்கிறதுக்கு வீடு இல்லைன்னாங்க. இப்போ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு அவங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம். அவங்களுக்கு நெக்ஸ்ட்டு அவங்களுக்கு என்னென்ன தேவையோ தமிழக வெற்றி கழகம் சார்பாகவும் நாங்கள் அனைவரும் சேர்ந்து அவங்களுக்கு என்ன தேவையோ பண்ணி கொடுப்போம். இப்போ இது கட்சியினுடைய சார்பில் பண்ணப்படுதுங்களா இல்லை இப்போ நீங்கள் இங்கே இருக்க பொறுப்பாளர்களுக்கு சார்பாக? கட்சியுடன் சார்பாகவும் நாங்களும் கலந்து பண்ணித்தரோம்.